ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். முக்கிய செய்திகள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி பாதுகாப்புகள் தீவிரம். முக்கிய வீதிகளில் கொடி அணிவகுப்பு நடத்திய காவல்துறையினர். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்கள் வங்கிக் கணக்கிலும் செலுத்தப்பட்ட பொங்கல் பரிசு. குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரி தகவல். பாரத பிரதமர் புதுச்சேரிக்கு வருகை. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம் தகவல். புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவும். வானிலை ஆய்வு மையம் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி நகர பகுதிகளில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி நகர பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி திருடு போவதாக காவல்துறையினருக்கு தொடர்ந்து புகார்கள் வருகின்றன. இதனை அடுத்து காவலர்கள் இருசக்கர வாகனங்களை திருடுபவர்களை கைது செய்ய தீவிர நடவடிக்கை எடுத்து வந்தனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொதுமக்கள் பூஜை பொருட்கள், அலங்கார பொருட்கள், ஜவுளி வாங்க நகர பகுதிகளில் குவிந்தனர். இருசக்கர வாகனங்களில் திருட்டு, செயின் பறிப்பு போன்ற குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் புதுச்சேரி கிழக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ருதி, ஆய்வாளர்கள் செந்தில்குமார், ஜெய்சங்கர், கார்த்திகேயன் தலைமையில் காவலர்கள் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இதில் ஒதியஞ்சாலை, பெரியகடை, உருளையன்பேட்டை காவலர்கள், IRBN காவலர் மற்றும் கமாண்டோ படையினர் கலந்து கொண்டனர். பெரியகடை காவல் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட கொடி அணிவகுப்பு SV பட்டேல் சாலை, அஜந்தா சிக்னல், ரெயின்போ காலனி, திருவள்ளுவர் சாலை, நெல்லித்தோப்பு வழியாக சென்று புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. அப்பொழுது தங்கும் விடுதிகளில் வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்தனர். இதேபோல் காவல்துறையில் புதியதாக வழங்கப்பட்ட மின்சார ஸ்கூட்டரில் பெண் காவலர்கள் அணிவகுப்பு நடத்தினர். ஜனவரி 15, 16 ஆகிய 2 தினங்களும் ரேஷன் கடைகள் செயல்படும் என்று கூட்டுறவுத்துறை மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். ரேஷன் கடை பிரிவு கூட்டுறவுத்துறை மேலாண் இயக்குநர் வேல்முருகன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், அரசு சார்பில் ரேஷன் கார்டுகளுக்கு 750 மதிப்புள்ள 4 கிலோ அரிசி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பாசிப்பருப்பு, நெய் 300 கிராம், 1 லிட்டர் சமையல் எண்ணெய் ஆகிய 5 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும், இதனை அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் வழங்கும் பொருட்டு ஜனவரி 15ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி அனைத்து ரேஷன் கடைகளும் வழக்கம் போல் இயங்கும் என்றும், இதுவரை பொங்கல் தொகுப்பு வாங்காதவர்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் தொகுப்பை வாங்கிக் கொள்ளலாம் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வரவுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம் தகவல் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், புதுச்சேரி மக்களுக்கு 750க்கு பொங்கல் தொகுப்பும், சிவப்பு குடும்ப அட்டை மற்றும் ஆதிதிராவிட மக்களுக்கு 1000, 3000 ரூபாய் ரொக்கம் கொடுத்துள்ளார்கள் எனவும், இது தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும், இதற்காக இந்த அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி டிஜிட்டல் பரிவர்த்தனையை உருவாக்கிய பிறகு பொங்கல் பரிசாக 3000 ஒரே நேரத்தில் இடைதாரர்கள் இன்றி உடனடியாக பயனாளிகளுக்கு சென்றடைகிறது என்றும், போலி மாத்திரை ஊழல், அனைத்து திட்டங்களிலும் ஊழல் என்று எதிர்க்கட்சியினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும், தவறு செய்தவர்களை பாரதிய ஜனதா அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும், போலி மாத்திரை விவகாரம் தொடர்பாக CBI விசாரணை கேட்டுள்ளதாகவும், உடனே அதுவும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். மேலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி மாதம் புதுச்சேரிக்கு வரவுள்ளதாகவும், அப்பொழுது இங்கு ஏராளமான நலத்திட்டங்கள் நடக்க இருக்கின்றன என்றும், மத்தியில் 2029ஆம் ஆண்டு வரை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சிதான் அமையும் எனவும் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது.
கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் 15ஆம் தேதி மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், தமிழகத்தின் பிற மாவட்டங்கள், புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும், அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 15ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. காஞ்சிமாமுனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள காஞ்சிமாமுனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிறுவனத்தின் இயக்குநர் முனைவர் கோச்சடை பொங்கல் விழாவை தொடங்கி வைத்து பொங்கல் விழாவின் பாரம்பரியத்தை மாணவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். பேராசிரியர்களும் மாணவர்களும் விழாவுக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். பொங்கல் வைத்தல், கோலப்போட்டி, உரியடித்தல், கயிறு இழுத்தல், நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புற நடனம் முதலான கலை நிகழ்வுகளும் நடைபெற்றது. இதற்காக புதியதாக பொங்கல் பானை, அரிசி, மாடுகள், கரும்புகளுடன் மாணவர்களும் பேராசிரியர்களும் ஒன்று கூடி பொங்கல் வைத்தனர். மேலும் மாணவர்கள் உற்சாகமாக இந்த பொங்கல் விழாவை நடத்தி ஒருவருக்கு ஒருவர் சர்க்கரை பொங்கலை பகிர்ந்து உண்டனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 82,000க்கும் மேல் ஆன்லைன் மோசடி நடைபெற்றது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண்ணை மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தனியார் நிதி நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். அதில் குறைந்த வட்டியில் 3 லட்சம் வரை லோன் பெற்று தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பி லோன் பெற விண்ணப்பித்த பொழுது இன்சூரன்ஸ் கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதனை அடுத்து மர்ம நபருக்கு 25,000 செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் கோரிமேட்டை சேர்ந்தவர் 23,000, தட்டாஞ்சாவடியை சேர்ந்தவர் 24,900, திருபுவனை சேர்ந்தவர் 10,000 என 4 பேர் மோசடி கும்பலிடம் 82,090 இழந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3,47,000 ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 3,000 பொங்கல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 3,47,000 ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக தலா 3,000 ரூபாய் வீதம் 104 கோடி வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. தமிழகத்தில் 3,000 ரூபாய் பொங்கல் ரொக்கப்பரிசு கொடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் அதனை தாண்டி 5,000 ரூபாய் ரொக்கப்பரிசு கொடுக்க என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு முடிவு செய்தது. ஆனால் புதுச்சேரி அரசிடம் போதிய நிதி இல்லாத நிலையில் தமிழகத்தை போன்று 3,000 ரூபாய் வழங்க முடிவு செய்யப்பட்டது. ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி நிதித்துறையின் ஒப்புதலை கொடுத்ததை தொடர்ந்து ஜனவரி 14ஆம் தேதிக்குள் அனைவரது வங்கிக் கணக்கில் பொங்கல் பரிசினை செலுத்த குடிமைப்பொருள் வழங்கல் துறை நடவடிக்கை எடுத்து வந்தது. முடிவு செய்தபடியே மதியம் 1 மணி முதல் அனைவரது வங்கிக் கணக்கிலும் பொங்கல் ரொக்கப் பரிசு 3,000 செலுத்தியது. இதுகுறித்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரி கூறுகையில், மாநிலத்தில் உள்ள 3,47,00,000 ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 3,000 ரூபாய் வீதம் 104 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டது எனவும், ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, துறை அமைச்சர் திருமுருகன் உத்தரவின் பெயரில் திட்டமிட்டபடி 14ஆம் தேதிக்குள் அனைவரது வங்கிக் கணக்கிலும் 3,000 ரூபாய் செலுத்தப்பட்டது என தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,125 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,070 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.